மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானம் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்கும் தீர்மானம். எனவே அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் ஆர். செல்லசாமி அவர்கள் இது குறித்து கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பலாம். இதை குறித்து பேச போறீங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு தெரிந்த செய்திதான் இது. அரசின் சார்பாக 110 விதியின் கீழ் சில அறிவிப்புகளை செய்கிற பொழுது அந்த பகுதியிலிருந்து அது நன்றி சொல்வதாக பாராட்டுதான் விடுவார்கள், எப்பொழுதுமே நடைபெற்றுக் கொண்டிருப்பது. இது போன்ற தனி தீர்மானங்களை முதலமைச்சர் அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் கொண்டு வருகிற பொழுது பிரதான எதிர்க்கட்சியை தான் முதலாக அது வாய்ப்பு கொடுக்கிற பழக்கம் தான் இது வரைக்கும் இருந்திருக்கிறது. அதை நினைவூட்டுகிறேன். ஏன்னா அவரை நீங்க அனுமதிங்க, அப்புறம் நீங்க எல்லாருமே பேசுறது அனுமதி பிளீஸ். அதுதான் இது வரைக்கும் இருக்குது. இருங்க, அவர் தான் இருங்க, அவர் உங்களுக்கு தானே கொரட்டா, அவர் தானே, அவர் சொன்ன பிறகு நீங்க எதுக்கு சொல்றீங்க? அமைதியா இருங்க. இல்ல, நீங்க சொன்னது புரிஞ்சுக்க முடியுது. சென்ற முறை இது போன்று அனுமதிச்சேன். ஏன்னு சொன்னா கட்சிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப 1, 2 அப்படி கொண்டு தான் போட்டு வந்தோம், கட்சிகளுக்கு ஏற்ப கொடுத்துட்டு வந்தோம். இப்போ இதுதான் இல்ல, புரியுது. சரி, அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் விரும்புவது எல்லா கட்சியும் பேசி எதிர்க்கட்சியில் அதற்கான விளக்கத்தை சொல்கிற போது இன்னும் அது தெளிவாக இருக்கும் என்ற முறையிலே தான் அவர் அந்த சொல்லியிருக்கிறாரே தவிர வேறொன்றும் இல்லை. அது பேரவை விதி 98 தீர்மானம் ஒன்றை பேரவைத் தலைவர் பேரவைக்கு படித்து காட்டிய பின்னர் அவர் அழைக்கிற வரிசையில் உறுப்பினர்கள் அதன் மீது பேசலாம். அந்த அடிப்படையில் சில மாறுதல் நான் செய்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஆர். செல்லசாமி அவர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.